Hello students, very good morning to all. Once again welcome to Catalyst Chemistry classes. ஸோ நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட்டு சாப்டராக இருக்கக்கூடிய சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் ஃபுல்லாகவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு 15 கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ஏன் நம்ம நிறையா கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும்னா, நான் பல டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு டாபிக்ஸை படிக்கும்போது அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ண நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இருந்தால் கொஷின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா டிஃப்ரெண்ட் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் கொஷின்ஸில் ஒரு சில டேர்ம்ஸ் மாறி இருக்கலாம், பட்டு நம்ம டெரைவ் பண்ணக்கூடியது எல்லாமே சேம் மெத்தட் தான். ஓகே, ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அண்ட் அது ரிலேட்டடாக கிடைக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டாப்பிக்கு உங்களுக்கு ரொம்ப ஃப்ளூவெண்ட் ஆகும். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன். சப்போஸ் உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் கொஞ்சம் சிம்பிளாக வேணும், இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் என்சிஆர்டி புக்கு 12th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா, சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபஸ்ட்டு யூனிட் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி தான் இருக்குது. அந்த புக்கை எடுத்து படித்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பிடிஎஃப் ஃபார்மேட் என்சிஆர்டியோட வெப்சைட்டில் இருக்கும். முடிஞ்சால் அதை எடுத்து ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன் கைஸ். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த lattice parameter of an element stabilized in a FCC structure is 4.04 Armstrong. The atomic radius of the element is. ஓகே, ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்தந்த டேர்ம்ஸ்லாம் வந்தால் நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், இந்த டேர்ம்ஸில் இருந்தால் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அந்த கொஷினை அப்படின்றதையும் பக்கத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களோட ரிவிஷன் டைமில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க. கிவன் ஃபஸ்ட் எழுதுங்க. கிவனில் என்ன இருக்குது? கிவன் எஃப்சிசி கியூபிக், ஓகேவா, ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. தென் பேராமீட்டர், lattice பேராமீட்டர்ன்றது என்னது? lattice பேராமீட்டர் இட் இஸ் ஜஸ்ட் ஏ, அதாவது எட்ஜ் லென்த் எவ்வளோ இருக்குது? 4.04 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ எட்ஜ் லென்த். ஸோ கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் த எலமெண்ட். ஓகேவா, நம்ம ரேடியஸ் அதாவது ஆர் எவ்வளோ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, we know the relation, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன் எஃப்சிசி the relation between radius and edge length என்ன? R equal to √2 into A divided by 4. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ரேடியஸ் எவ்வளோ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் ஆர் √2 into A, ஏன்றது எட்ஜ் லென்த்து இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 4.04 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை 4. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாங்க ரிமைனிங் 0 1 1. ஓகே, ஸோ வாட் வி கெட்? ஆர் ஈக்குவல் டு √2 இன்ட்டு 1.01 ஆம்ஸ்ட்ராங். ஸோ √2ஓட வேல்யூ என்ன? √2 1.414 இன்ட்டு 1.01 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ எப்பயுமே இன்னொரு சஜஷன் சொல்லிக்கிறேன். ஓகேவா, √2 √3 √4 √5 √6, ஓகே, இதோட வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் இந்த வேல்யூஸ் நீங்கள் லாக் டேபிளில் பார்த்தோ இல்லை கேல்குலேட்டரில் போட்டு கண்டுபிடிக்கிறத விட நீங்கள் ஓனம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னாக்கும் கேல்குலேஷன்றது ரொம்ப ஈஸியாகிடும், டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ சீக இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வேல்யூஸ் எவ்வளோ கிடைக்குன்னா 1.428 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, இட் இஸ் அப்ராக்சிமேட்லி, ஓகே, ஆரோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக எடுத்திங்கன்னா ஆர் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 1.43 ஆம்ஸ்ட்ராங் கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? சி ஹியர் அமங் த 4 ஆப்ஷன்ஸில் பாருங்கள் 1.43 ஆம்ஸ்ட்ராங். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ ஈஸியாக உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக 2 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த டென்சிட்டி ஆஃப் லித்தியம் மெட்டல் இஸ் 0.53 கிராம் per சென்டிமீட்டர் கியூப் அண்ட் த செப்பரேஷன் ஆஃப் த 100 planes ஆஃப் த மெட்டல் இஸ் 350 picometer. டிட்டர்மைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த lattice. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்
என்ன லாட்டிஸ் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். given molar mass of lithium equal to 6.94 gram per mole. ஓகே, இந்த கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா டென்சிட்டி, ஓகே, ஒரு கிறிஸ்டலோட டென்சிட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 100, அதாவது பிளெயின் என்னென்னு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, தென் இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டென்சிட்டிக்கான ஃபார்முலா எழுதுங்க. டென்சிட்டி rho it equal to z into m molecular mass or molar mass divided by a cube into na, that is called Avogadro number. Okay, this is the formula. Okay, so இந்த formula நமக்கு density எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.53 gram. Okay, 0.53 gram per centimeter cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இசட்ன்றது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அது என்ன கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரோ அதை ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, ஃபார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், எஸ்சிசியாக இருந்தால் இசட்டோட வேல்யூ வந்து 2, பிசிசினா எஸ்சிசினா 1, பிசிசின்றது 2, எஃப்சிசிக்கு 4. ஓகே, இது தெரியும். இது தெரியாமல் நம்ம இதை கால்குலேட் பண்ண முடியாது. மோலார் மாஸ், மாலிகுலர் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபார் லித்தியத்துக்கு 6.94 கிராம் பர் மோல் கொடுத்துருக்காங்க. Avogadro number we know, and A lattice parameter we don't know that, but D ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, செப்பரேஷன் ஆஃப் த பிளேன் ஆஃப் த மெட்டல் இஸ் 350 picometer. ஓகே, அதாவது D ஈக்குவல் டு, அதாவது இன்டர்செக்ட் த பிளேன். ஓகே, இந்த பிளேனார் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருங்க, 350 picometer. ஓகேவா, ஸோ இதிலிருந்து நம்ம ஏவை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், see here, அதுக்கான ஃபார்முலா என்ன, DHKL equal to A divided by root of H square plus K square plus L square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸுக்கு 3 ஃபார்முலா பார்த்தோம். அது ஃபஸ்ட் ஒன்று வந்து கியூபிக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று ஆர்த்தோரோம்பிக் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இங்கே எப்படி இந்த ஃபார்முலாவை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, சிஏ ஆப்ஷன்ஸை பாருங்கள், ஆப்ஷன்ஸ் எல்லாமே கியூபிக் சிஸ்டம் தான் இருக்குது. ஓகே, சிம்பிள் கியூபிக் சிஸ்டம், ஃபேஸ் சென்டர், பாடி சென்டர் அண்ட் டைமண்ட், இது எல்லாமே என்னது கியூபிக் சிஸ்டமாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கியூபிக் சிஸ்டத்துக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே கிவன் பிளேன் என்ன, அதாவது இதோட வேல்யூஸ் என்ன, டியோட வேல்யூ 350 பிகோமீட்டர் இன்ட்டு ஏ நம்மளுக்கு தெரியாது. ஓகே, பிளேன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 அப்படின்ற ஒரு பிளேன் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஹியர், 1 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் என்ன கிடைக்கும், a டிவைடட் பை ரூட் 1 கிடைக்கும். ஸோ ஏ, ஓகேவா, ஸோ அப்போது ஏவோட வேல்யூ எவ்வளோ, ஏ ஈக்குவல் டு 350 பிகோமீட்டர், 350 பிகோமீட்டர். ஓகே, ஸோ பிகோமீட்டரை நம்ம என்ன கொண்டு வரணும்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, பிகோமீட்டர்ன்றது வேல்யூ அதை நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, மீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, 1 பிகோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁻12 மீட்டர். ஓகே, அண்ட் 1 பிகோமீட்டர் இந்த வேல்யூஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 பிகோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁻10 சென்டிமீட்டர். ஓகே, இந்த வேல்யூஸ் யூனிட் கன்வர்ஷன்ஸ்க்கு பல டைம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம், இதை வந்து மீட்டருக்கு கொண்டு வர போகிறோம். அப்போது ஏ ஈக்குவல் டு 350 இன்டு 10⁻⁻12 மீட்டர். ஓகே, திஸ் இஸ் ஏவோட வேல்யூ. ஏவோட வேல்யூவை நம்ம மீட்டருக்கு மாற்றினால டென்சிட்டியோட வேல்யூ, அதாவது சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம இப்போ மீட்டருக்கு மாற்ற போகிறோம். அதாவது டென்சிட்டி எவ்வளோ இருந்துச்சு, ரோ ஈக்குவல் டு, ஓகே, டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு 0.53 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இப்படின்னு இருந்துச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மீட்டருக்கு மாற்ற போகிறோம். 10 கிராம் டிவைடட் பை மீட்டருக்கு எப்படி மாற்றலாம், 10⁻⁻2 இப்படி போட்டிங்க அப்படின்னா இட்ஸ் கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர், கியூப் மீட்டர் கன்வெர்ட் ஆகும். அப்போ ஓவரால் என்ன வரும், 0.53 கிராம் பர். ஓகே, ஸோ சிஹியர் 10⁻⁻2 இருக்குது, -6 வரும், 10⁻⁻6 மீட்டர் இருக்கும். இப்போ இது மேலே வந்துச்சு அப்படின்னு என்ன வரும் நம்மளுக்கு, 0.53. ஓகே, 0.53 இன்ட்டு 10⁻6 ப்ளஸ் 6ன்னு வரும். ஓகேவா, +6 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. அகெயின் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு Z இன்ட்டு M டிவைடட் பை A கியூப் இன்ட்டு NA. ஓகே, அவகேட்ரோ நம்பர். இப்போ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்ன, 0.53 இன்ட்டு 10⁻6 மீட்டர். ஓகே, இன்ட்டு Z வந்து நம்மளுக்கு தெரியாது, இன்ட்டு M மாலிகுலர் மாஸ் வந்து கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க 6.94 ஓகே கிராம் பர் மோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
divided by a. a ஓட வேல்யூ என்ன 350 into 10 the power minus 12 cube ஏன்னா a cube ஓகே into na ஓட என்னது 0.2 into 10 the power 23. this is the Avogadro number ஓகேவா இது மொத்தத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி வரும் z மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க மித்ததெல்லாம் இந்த சைடு கொண்டு வருங்க அதாவது 0.53 into 10 the power 6 into ஓகே இது இப்போ கீழே இருக்கிறது ரெண்டும் எங்கே வரும் இந்த சைடு வரும் அதாவது 350 into 10 minus 12 cube into 6.022 into 10 the power 23 divided by 6.94 okay 6.94 in 94 gram per mole okay so இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இசட்டோட வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னா z equal to 2 அப்படின்னு கிடைக்கும் okay we know the okay we know very well ஒரு கிறிஸ்டல்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் SCCயாக இருந்தால் 1ன்னு வரும் இசட்டோட வேல்யூ and for BCCக்கு இசட்டோட வேல்யூ 2 for FCCக்கு இசட்டோட வேல்யூ வந்து 4 okay from this point இசட்டோட வேல்யூ 2ன்னு கிடைச்சதுனால இந்த கிறிஸ்டல் என்ன டைப் அப்படின்னா BCC crystal type okay see here அப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் B is the right answer okay it's very simple okay கொஞ்சம் ட்ரிக்கியாக தெரிஞ்சாலும் கரெக்டாக கொஸ்டின்ஸை கரெக்டான ஃபார்முலா யூஸ் பண்ணால் கொஸ்டின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அண்ட் தேர்ட் கொஸ்டினை பாருங்கள் the crystal system having the highest and lowest symmetry respectively are ஓகேவா ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க இதில் எந்த பேருக்கு வந்து ஹையஸ்ட் சிமெட்ரி எலிமெண்ட்டும் இன்னொன்று வந்து லோயஸ்ட் சிமெட்ரி எலிமெண்ட் இருக்கக்கூடிய பேர் இது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் கொடுத்துருந்தோம் நம்பர் ஆஃப் சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஃபார் கியூபிக் கிறிஸ்டல் சிஸ்டம் ஃபார் கியூபிக் கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கு டோட்டலி 23 சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும் சிமெட்ரி எலமெண்ட்ஸ் அதுவே வந்து ட்ரைக்ளினிக் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைக்ளினிக்கு ஓகேவா ட்ரைக்ளினிக் பார்த்தீங்கன்னா 0 சிமெட்ரி எலமெண்ட்ஸ் தேர் இஸ் நோ சிமெட்ரி எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியுது மிச்சம் எல்லாமே மிடில் தான் இருக்கும் ஓகேங்களா இருக்கிறதுலே ஹையஸ்ட் இருக்கிறது கியூபிக் கிறிஸ்டல் சிஸ்டம்க்கு தான் இருக்கிறதுலே 23 இருக்குது ஸோ கியூபிக் இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா 3 கியூபிக் இருக்குது அண்ட் இருக்கிறதுல லோயஸ்ட் இருக்கிறது 0 ஃபார் ட்ரைக்ளினிக் ஸோ ஆப்ஷன் கியூபிக் அண்ட் ட்ரைக்ளினிக் ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் வெரி ஈஸி டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஃப்ரம் மை நோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு இதை தரவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் the angle between the plane represented by the Miller indices 110 and 111 in a simple cubic lattice is ஓகேவா ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the angle between the two planes ஓகேவா ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லுவோம் cos theta ஓகேவா cos theta equal to root of h1 plus h2 அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கங்க ஓகேவா கிவன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது சிஏ ஒரு பிளேன் ஓகேவா மில்லர் இண்டிசஸ் பிளேன் வந்து 110 இன்னொரு பிளேன் வந்து 111 ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ h1 k1 l1 h2 k2 l2 okay so what is the formula here so cos theta okay cos theta equal to h1 h2 plus l1 l2 plus k1 k2 root of divided by h1 plus k1 plus l1 into root of h2 plus k2 plus l2 okay so make it square cancel the square root okay so this is the formula cos theta equal to h1 h2 plus l1 l2 plus k1 k2 divided by root of h1 square plus k1 square plus l1 square into root of h2 square plus k2 square plus l2 square this is the formula ஓகேவா ஸோ இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் h1ன்றது என்னது 1 இன்ட்டு h2ன்றது 1 ஓகேவா ப்ளஸ் இன்ட்டு
K1 K2 K1ன்றது 1 and K2ன்றதும் into 1 plus 0 into 1 divided by root of h1 squared. h1ன்றது 1 squared plus 1 squared plus 0 squared into h2ல 1 squared plus 1 squared plus 1 squared. Okay, so total அப்படி நமக்கு என்ன கிடைக்கும்? 1 into 1 1 plus 1 into 1 1 plus 0 into 1 0 divided by root of 1 square 0 square என்பது நமக்கு root 2, அதாவது 2 கிடைக்கும். 1 plus 1 2 கிடைக்கும். அதே மாதிரி இந்த பண்ணாகும் 1 plus 1 plus 1 நமக்கு 3 கிடைக்கும். அப்போ ஓவரால் வேல்யூஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதாவது cos theta equal to 2 divided by root 2 into root 3 அப்படின்னு வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ரூட் 2 நம்ம 2 எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னு எழுதலாமா? அதேமாதிரி ரூட் 2 இன்ட்டு ரூட் 3. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். ஒரு ரூட்டையும் கேன்சல் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? காஸ் டீட்டா ஈக்குவல் டு ரூட் 2 டிவைடட் பை ரூட் 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது இப்போ நீங்கள் காமன் எழுதுனா ரூட் ஆஃப் 2/3 இப்படின்னு எழுதலாம் சேமா. ஓகே, இப்போ டீட்டா வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் root 2 divided by 3. ஓகேங்களா? ஸோ see here guys, இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் காஸ் கொடுத்துருக்க ஆங்கிள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, 30 டிகிரி காஸ் நம்ம 30 டிகிரி வச்சுக்கலாம். அண்டு காஸ் 45 டிகிரி அண்ட் காஸ் 60 டிகிரி. ஓகேவா? அது போக காஸ் 0 டிகிரினா நமக்கு என்னென்னு தெரியும், அண்டு காஸ் 90 டிகிரினாலும் என்னென்னு தெரியும். ஓகேவா? ஸோ காஸ் 30 டிகிரினா அதோட வேல்யூஸ் என்ன வரும்? காஸ் 30 டிகிரி டு ரூட் 3 டிவைடட் பை 2. காஸ் 45க்கு 1/√2. காஸ் 2க்கு காஸ் 60க்கு 1/2. காஸ் 0 இஸ் 1. காஸ் 90 ஈக்குவல் டு 0. இதுதான் இதோட வேல்யூ. பட் நம்மளுக்கு டீட்டாவோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு? ரூட் 2 டிவைடட் பை 3. இங்கே ரூட் 2 டிவைடட் பை 3ன்ற ஒரு வேல்யூஸ் கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் என்னவாக இருக்கான்னா காஸ் டீட்டா 30 டிகிரியும் கிடையாது, 45 டிகிரியும் கிடையாது, 60 டிகிரியும் கிடையாது. ஓகே, அப்போ 3 ஆப்ஷனும் தப்பு. அப்போது 4th ஒன் என்னது? நன் ஆஃப் தீஸ் இருந்துச்சு இல்லையா? அதுதான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் it is not a 30 degree, 45 degree, 60 degree. It is a none of these. Option D is the right answer. Okay, next question பார்க்கலாம். Next, 5th question. இது ஒரு டேரெக்டாக சிம்பிளாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கொஷின். சீக த மில்லர் இண்டிசஸ் ஆஃப் த ஃபேஸ் ஹேவிங் இன்டர்செப்ட் 1/2a 2b infinite c where abc are the unit cell axis. ஓகேங்களா? தென் இதோட மில்லர் இண்டிசஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ மில்லர் இண்டிசஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ மில்லர் இண்டிசஸ் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம கிவன் என்னென்னு எழுதலாம். see here given நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/2a and 2b and infinite c அப்படின்ற ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மில்லர் இண்டிசஸ் கேல்குலேட் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கோஎஃபிஷியண்ட்டாக தனியாக எடுத்து எழுதணும். ஓகே, கோஎஃபிஷியண்ட்டை நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னா 1/2, பிக்கு வந்து 2 அண்ட் இதுக்கு இன்ஃபினைட். செகண்ட் ஸ்டெப் என்ன? டேக் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட். ஓகேவா? இதுக்கு அப்படியே நம்ம என்ன தலைகீழ் எடுக்கணும். அப்படின்னா 1/2ன்றது 2/1ன்னு வரும், இன்ட்டு 2ன்றது 1/2, இன்ஃபினைட் 1/infinite. ஓகேவா? ஸோ 1/2 எப்படி எழுதுனா 2, 1/2ன்றது அகெயின் 1/2, 1/2ன்றது 1/infiniteன்றது 0. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும்? தேர்ட் ஸ்டெப் வந்து கிளியர் த ஃப்ராக்ஷன். ஸோ எப்படி கிளியர் பண்ணலாம் இந்த ஃப்ராக்ஷனை? ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆகும். இப்போ ஒரு 2 இருக்கும்போது அப்போது இந்த முழுசையும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 × 2 1/2 0. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 × 2 4, 2 கேன்சல் ஆகும். அப்போது 1 அண்ட் எனிதிங் இன்ட்டு 0 0. ஓகே, அப்போது நம்மளுக்கு கிடைச்ச மில்லர் இண்டிசஸ் என்ன? திஸ் இஸ் அ மில்லர் இண்டிசஸ். ஓகே, 4 1 0. ஓகே, ஸோ அமங் த ஆப்ஷன்ஸில் 4 1 0 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏவை பாருங்கள். அமங் த ஆப்ஷன்ஸில் ஏவை பாருங்கள், 4 1 0 இருக்குது. வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். த நெக்ஸ்ட் கொஷின் இஸ் metallic silver crystallize in face centered cubic lattice structure with a unit cell of length 40 nanometer. The first order diffraction angle of X-ray from 210
plane of silver is 90 degree. ஓகேங்களா, the wavelength of X-ray is close to, sorry, it's not a 90 degree, it's a 30 degree. Okay, it's a 30 degree. The wavelength of X-ray is close to. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம அதாவது எக்ஸ்ஆர்டி அதாவது பிராக்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி we have to find out the லாம்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் அ பிராக்ஸ் ஃபார்முலா? n lambda. ஓகே, n lambda equal to 2d sin theta. ஓகே, இப்போ நம்மளுக்கு நம்ம கிவனிலிருந்து லாம்டாவோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, கிவன் n equal to என்னது ஃபஸ்ட் ஆர்டர். ஓகேவா, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் அ ஃபஸ்ட் ஆர்டர். சப்போஸ் கொஷின்ஸில் மென்ஷன் பண்ணலாட்டியும் நீங்கள் ஒன்றுன்னு எடுத்துக்கங்க. ஓகே, செகண்ட் ஆர்டர்னு கொடுத்துருந்தா செகண்ட் எடுத்துங்க. சப்போஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் n equal to 1. அண்டு லேம்டா நம்மளுக்கு தெரியாது. டியோட வேல்யூ கொடுக்கல, பட் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, யூனிட் செல் லென்த்து ஏவோட வேல்யூ வந்து 40 நானோமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேன் கொடுத்துருக்காங்க, அதாவது 210 அப்படின்னா ஹச் கே எல்லோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, அண்ட் டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதிலிருந்து தான் நம்ம லாம்டாவோட வேல்யூஸாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ see here 2d sin theta equal to n lambda. இப்போ டியோட வேல்யூவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிறிஸ்டல் சிஸ்டம் பாருங்கள், ஃபேஸ் சென்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் சென்டர்டுனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இட்ஸ் அ கியூபிக் சிஸ்டம். ஸோ 2 into a divided by root of h square plus k square plus l square into sin theta equal to n lambda. ஓகே, இப்படின்னு எடுப்போம். இப்போ இங்கே 2 into ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 40 நானோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவைட் பை ரூட் ஆஃப் ஹச்சோட வேல்யூ என்ன 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் இன்ட்டு சைன் டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 1. ஸோ ஜஸ்ட்டு லாம்டா. ஓகேங்களா, சைன் டீட்டா. ஓகேவா, சைன் டீட்டாவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 30 டிகிரி. சைன் 30 டிகிரின்றது 1/2 ஹாஃப் அப்படின்னு வரும். ஸோ 40 டிவைடட் பை √5 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 2 2s are 4 ப்ளஸ்ஸு 1 ஸ்கொயர்னா 1. ஸோ 4 + 1 we get 5. ஓகே, இன்ட்டு சைன் டீட்டாவோட வேல்யூ என்ன சைன் 30 ஹாஃப் ஈக்குவல் டு லாம்டா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஹாஃபையும் இதையும் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிறது 40 டிவைட் பை √5 அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் 18 நானோமீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, 18 நானோமீட்டர். அதுக்கு தான் நான் சொன்னேன், எப்போயுமே √5 அதாவது அப் டு √6 வரைக்கும் நீங்கள் வேல்யூஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, ஸோ வந்து இது ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 18 நானோமீட்டர் அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அமாங் த ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர், 18 நானோமீட்டர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அலுமினியம் மெட்டல் ஹேஸ் அ டென்சிட்டி ஆஃப் 2.72 கிராம் divided by centimeter cube and crystallize in a lattice with an edge length of 404 picometer. Which of the following is correct? ஓகேவா, ஸோ நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஏவை பாருங்கள், இட் ஃபார்ம்ஸ் பிசிசி யூனிட் செல், இட் ஃபார்ம்ஸ் எஃப்சிசி யூனிட் செல். ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 8, இட் ஃபார்ம்ஸ் எஸ்சிசி யூனிட் செல். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் எழுதிக்கலாம். ஸோ டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா see here that is rho is equal to 2.72 கிராம் டிவைட் பை சென்டிமீட்டர் க்யூபில் இருக்குது. ஓகே, தென் வேறு எட்ஜ் லென்த் பாருங்கள், ஏ is equal to 404 பிகோமீட்டர் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன கிறிஸ்டல் டைப்ஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை, அதாவது இசட்டோட வேல்யூஸ்லேருந்து இது ஆல்ரெடி நம்ம இதே மாடலில் ஒரு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணோம். இங்கே வந்து அதை தான் கேட்டிருக்காங்க, பட் கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வந்து என்னென்னா see here rho equal to z into m divided by a cube into na. ஓகேவா, ஸோ இங்கே ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம், பட் இங்கே ஏவோட வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போது ரோவோட வேல்யூ என்ன, டென்சிட்டி 2.72 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு எம். மாஸ் ஆஃப் அலுமினியம் கிறிஸ்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் அலுமினியம் வந்து எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் 13. ஸோ டெவலப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 26 கிடைக்கும். ஸோ இட்ஸ் நியர்லி 27 இதோட அட்டாமிக் மாஸ்ன்றது.
டிவைடட் பை ஏ கியூப். ஏவோட வேல்யூ அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 404 பிகோமீட்டர்னு இருக்குது. பிகோமீட்டரை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மீட்டருக்கு சென்டிமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இன்ட்டு 10⁻⁻10 கியூபு இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் 6.02 இன்ட்டு 10⁻23. ஓகே 22ன்னு போட்டாலும் சரி, இங்கே 23ன்னு போட்டாலும் சரி, சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இசட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்படி என்ன கிடைக்கும்? 2.27 இன்ட்டு 404 இன்ட்டு 10⁻⁻10 கியூபு. ஓகே -10 கியூபு இன்ட்டு 6.023 இன்ட்டு 10⁻23. ஓகே டிவைடட் பை 27. ஓகேங்களா? ஸோ இதை மொத்தத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இசட்டோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃப்ரம் 4லேருந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? இசட் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா எஃப்சிசி. ஓகே, அப்போ விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? இட் ஃபார்ம் பிசிசி யூனிட் செல். நோ, இட்ஸ் ராங். இட் ஃபார்ம் எஃப்சிசி யூனிட் செல். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஒன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். This is the next question, 8th question. Okay, the 002 plane of an element FCC crystal diffracts X-ray lambda equal to 0.154 nanometer at Bragg's angle 90 degree. Okay, the density of the crystal 4 into 10⁻⁴ kilogram meter minus 3. The atomic weight of the element crystal is. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும்னு ஐடியா வரணும். ஓகேவா? ஹியர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிளேன் கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டல் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க, லேம்டாவோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டென்சிட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஃபார்முலாஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா n lambda equal to 2d sin theta. ஓகே, n lambda equal to 2d sin theta. ஓகே, இது எதுக்கு அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கல. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னென்னா டென்சிட்டி ஃபார்முலா. ஓகேவா? இசட் இன்ட்டு எம் டிவைடட் பை ஏ கியூப் இன்ட்டு என்ஏ. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்மகிட்ட கேட்டிருக்கேன் என்னென்னா த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் இஸ், அதாவது இந்த ஏ தான் கேட்டிருக்காங்க. ஓகே, மாலிகுலர் மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ பட்டு நம்மளுக்கு ஏன்றது கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ ஏவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to know the formula. திஸ் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இதில் அப்ளை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அண்ட் இந்த ஃபார்முலாவில் இசட்டோட வேல்யூ எவ்வளோப்பா? 4. ஏன்னா கிவன் வந்து எஃப்சிசி. ஓகே, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எஃப்சிசி வந்து இசட்டோட வேல்யூ வந்து 4. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். அதாவது n lambda equal to 2d sin theta. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆர்டர் மென்ஷன் பண்ணலாட்டி யூ ஹாவ் டு டேக் ஆல்வேஸ் n equal to 1ன்னு நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ 1 into lambdaன்னு வந்துடும். ஸோ lambda equal to lambda is equal to 2 into d. ஃபார் எஃப்சிசிக்கு டியோட வேல்யூ எப்படி எழுதுவீங்க? a divided by root of h square plus k square plus l square into sin theta அப்படின்னு மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போது லேம்டாவோட வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.154 நானோமீட்டர். ஓகே, 0.154 நானோமீட்டர் இன் ஓகேவா மீட்டர் ஈக்குவல் டு 2 into a divided by root. given plane பாருங்கள் 002. அப்போது 0 square plus 0 square plus 2 square இன்ட்டு சைன் டீட்டா. சைன் டீட்டா வந்து எவ்வளோ இருக்குன்னா டீட்டா வந்து 90 டிகிரின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சைன் 90 டிகிரியோட வேல்யூஸ் என்ன? 1. ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, 0.154 ஓகேவா இன் நானோமீட்டர் ஈக்குவல் டு 2 into a டிவைடட் பை 0 ஸ்கொயர் பண்ணால் 0 என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 4 கிடைக்கும். அதாவது √4 into 1 அப்படின்னு கிடைக்கும். √4 நீங்கள் எப்படி எழுதலாம்? a டிவைடட் பை √2 into √2. அப்போ என்ன எழுதலாம்? 1 வந்து வெளியே வருமா? ஸோ 2 into a டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். இப்போ இந்த 2க்கு 2க்கும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a ஈக்குவல் டு 0.154
0.154 நானோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது மூலமாக இப்போ நம்மளுக்கு ஏ கிடச்சிருச்சு. இப்போ ஏ கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஏவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி என்னே நம்மளுக்கு தெரியும், இசட்டோட வேல்யூ தெரியும். இப்போ மாலிகுலர் மாஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா டென்சிட்டியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொஷின்ஸில். ஓகேவா? டென்சிட்டியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏவோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னு என்னதுன்னா 0.154 நானோமீட்டர் அப்படின்னு இருந்துச்சு. இதை நம்ம இப்போ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது 1 நானோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁹ மீட்டர். ஓகே, இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ்லாம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ see here A ஈக்குவல் டு 0.154 நானோமீட்டர். இப்போ இதை எப்படி நீங்கள் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா A ஈக்குவல் டு 0.154 into 10⁻⁹ மீட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏவோட வேல்யூ. ஓகே கைஸ், இப்போது இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ டென்சிட்டி ஃபார்முலாவை எழுதி அதிலிருந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? சி வாட் இஸ் அ ஃபார்முலா? ரோ. தட் இஸ் கால்டு ரோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு எம் டிவைடட் பை ஏ கியூப் இன்ட்டு என்ஏ. ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையானது என்னது? எம்மு தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால் எம் இங்கிட்ட வச்சுருங்க. மிச்சம் எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா எம்மை மட்டும் இங்கிட்ட வச்சு மிச்சம் எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அதாவது ரோ இன்ட்டு கீழே இருக்க மேலே வந்தால் ஏ கியூப் இன்ட்டு என்ஏ டிவைடட் பை ஜெட் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் வேல்யூஸ் அப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா see here m is equal to ரோ டென்சிட்டி கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 × 10⁴ கொடுத்துருக்காங்க. கிலோகிராம் மீட்டர் -3 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? மீட்டர்ஸ் கியூப்னு இன்ட்டு சாரி இன்ட்டு ஏ கியூபோட வேல்யூவோட 0.154 into 10⁻⁹ மீட்டர் கியூப். ஓகேங்களா? தென் இன்ட்டு 6.023 into 10⁻⁻23. this is for Avogadro number divided by z. Zோட வேல்யூ எவ்வளோ? 4. ஓகேங்களா? ஸோ மீட்டர் 3 இங்கே மீட்டர் 3 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த மீட்டர் கியூப் இருக்குது. இது ரெண்டுக்குமே காமன். இங்கே மீட்டர் -3 இருக்குது, இங்கே மீட்டர் -3 இருக்குது. இது வேணால் நான் வெளியே எழுதுகிறேன் ஃபார் கன்ஃபியூஷன் குறையிருக்கா மீட்டர் கியூப்னு. ஓகேவா? ஏன்னா இப்போ டேர்ம்ஸை நம்ம கட் பண்ண போகிறோம். 4க்கும் இந்த 4க்கும் கேன்சல் பண்ணலாம். மீட்டர் -3க்கும் மீட்டர் 3க்கும். ஓகேவா? அதாவது மீட்டர் கியூபுக்கும் கியூபுக்கும் +3க்கும் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிற டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா see here m ஈக்குவல் டு ஓகே 10⁴ கிலோகிராம் இன்ட்டு 0.154 இன்ட்டு 10⁻⁹ கியூப். ஓகே, இன்ட்டு 6.023 இன்ட்டு 10⁻23 இதுதான் இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வாட் we get 20t. ஓகே, 22 கிராம் பெர் மோல். இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 22 கிராம் பெர் மோல்ன்றது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ரைட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா see here the correct option is option A 22 gram per mole. This one is a right answer. Okay, so 8 questions நம்ம solve பண்ணியிருக்கோம். Next question. See here the next question. A metallic gold crystallize in FCC structure with the unit cell dimensions of 4.00 Armstrong. Okay, the unit atomic radius of the gold is. Okay, atomic radius தான் கேட்டிருக்காங்க. சேம். ஓகே, அகெயின் கேட்ட கொஷினை தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கொஷினை நீங்கள் நல்ல டீட்டெயிலாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கு என்னென்னா எஃப்சிசி கொடுத்துருக்காங்க கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில். யூனிட் செல் டைமென்ஷன் லாட்டிஸ் பேராமீட்டர் எட்ஜ் லென்த் இது எல்லாமே என்னென்னா ஏவை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஏவோட வேல்யூ என்னென்னா 4 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரேடியஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுதான் கொஷின். ஓகேவா? we know very well in FCC. Okay, for FCC what is the relationship between radius and edge length? R equal to √2a divided by 4. Okay, so this is a relation between radius and edge length. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆர்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, R equal to √2 into a. ஏவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4.00 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஓகே டிவைடட் பை 4 ஓகேவா. ஸோ டேரெக்டாக இது ரெண்டையும் நீங்கள் அடிச்சிடலாமா? டேரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? √2. √2ஓட வேல்யூ என்னப்பா? 1.414 ஆம்ஸ்ட்ராங். It's a very simple direct question. Okay, so the correct answer is option B is the correct answer. Very simple. Okay, next question. See here, this is the next question. An element with a density, okay, 2.8 gram centimeter cube forms a face centered cubic unit cell with edge length 4 into 10 to the power minus n centimeter cube. Okay, centimeter மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. Calculate the molecular mass of the element. Okay, ஸோ வந்து ஒரு 4 மாலிகுலர் மாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டான மாலிகுலர் மாஸ் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுவும் டென்சிட்டி ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னன்னு பாருங்கள். டென்சிட்டிக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ கிவன் வந்து சிஏ டென்சிட்டி ஈக்குவல் டு 2.8 கிராம் சென்டிமீட்டர் கியூப் -3. ஓகேவா? அண்டு அதுக்கப்புறம் எட்ஜ் லென்த் ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹியர் 4 into 10 to the power minus 8 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. ஓகே, அண்ட் ஃபார் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இசட் தெரியணும். கிவன் சிஸ்டம் வந்து எஃப்சிசி. ஸோ எஃப்சிசினா இசட் ஈக்குவல் டு 4. இப்போ ஃபார்முலா என்ன? ஸோ ரோ ஈக்குவல் டு இசட் இன்ட்டு எம் டிவைடட் பை ஏ கியூப் இன்ட்டு என்ஏ. ஓகேவா? ஸோ ரோ இசட்டோட வேல்யூ என்ன? சாரி, நம்மளுக்கு என்ன தேவை? கேல்குலேட் த மோலார் மாஸ். எம் தான் தேவை. ஸோ அப்போ எம்மை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லாத்தையும் இங்கே கொண்டு போயிடுங்க. ரோ இன்ட்டு ஏ கியூப் இன்ட்டு என்ஏ டிவைடட் பை இசட். ஓகே, ஸோ இப்போ டென்சிட்டியோட வேல்யூ எவ்வளோப்பா? 2.8 கிராம் சென்டிமீட்டர் கியூப் -3. ஓகே, தென் இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 4 into 10 to the power minus 8 சென்டிமீட்டர் ஹோல் கியூப் divided by 4 NA, sorry, into NA வந்து 6.023 into 10 to the power 23 divided by 4 அப்படின்னு கிடைக்கும் FCCன்றனால. ஓகேவா? ஸோ இங்கே சென்டிமீட்டர் -3 இருக்குது, இந்த சென்டிமீட்டர் வந்து கியூப் வரும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிறது 2.8 கிராம் இன்ட்டு 4 into 10 to the power minus 8 the whole cube into 6.023 into 10 to the power 23 இருக்கும் divided by 4. ஓகேவா? ஸோ இதை மொத்தத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்மோட வேல்யூ ரேஞ்ச் எவ்வளோ வரும் அப்படின்னா 26.98 இருக்கும். அப்ராக்சிமேட்லாம் இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எம் ஈக்குவல் டு 27 கிராம் பெர் மோல் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ see here among the optionsல ஆப்ஷன் ஏ இஸ் the right answer. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். An element crystallized in a BCC lattice with cell edge of 500 picometer. The density of the element is 7.5 gram centimeter -3. How many atoms are present in the 300 gram of element? Okay, ஸோ இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிசிசின்ற கிறிஸ்டல் லாட்டிஸ் இருக்குது. ஓகே, எட்ஜ் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட வேல்யூ வந்து 5 பிகோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு த டென்சிட்டி ஆஃப் த எலமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7.5 கிராம் per mole. How many amount are present in the 300 gram of element அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போது நம்ம என்ன ஏ கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, மோலார் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிசின்ற கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்? ஹியர் we are going to use Z, அதாவது டென்சிட்டி ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு Z இன்ட்டு எம் டிவைடட் பை ஏ கியூப் இன்ட்டு என்ஏ. ஓகே, நம்மளுக்கு கொஷின்ஸில் டென்சிட்டி என்ன கொடுத்துறாங்க? Z ஃபார் பிசிசிக்கு 2 அது கொடுத்துட்டாங்க. மோலார் மாஸ் 300ன்னு கொடுத்துட்டாங்க. ஏ கியூப்போட வேல்யூ வந்து 500 பிகோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ஏ அவகேட்ரோ நம்பர். ஓகேவா? அதாவது 6ல் நமக்கு ஆன்சர் வரணும். அதுதான் ஆன்சராக வரப்போகுது. ஓகேங்களா? சீக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு என்ஏ தான் தேவை. என்ஏ மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போயிருங்க. ரோ இன்ட்டு ஏ கியூப் டிவைடட் பை இசட். இசட்டோட வேல்யூ என்ன? 2. ஓகேங்களா? ஸோ
2 into molar mass வந்து 300 gram. ஓகேங்களா? ஸோ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 500 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? A equal to 500 பிகோமீட்டரில் இருக்குது. இது நம்ம என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னா மீட்டருக்கு. ஸோ we are converted into the சென்டிமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா? பிகோமீட்டரை we are converted into the சென்டிமீட்டர். ஸோ 500 into 10 to the power minus 10 மீட்டர், சென்டிமீட்டர். ஓகேவா? சென்டிமீட்டருக்கு நம்ம மாற்றிட்டோம். இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சாரி, ஐ மேட் அ மிஸ்டேக். இந்த கன்வர்ஷன்ஸ் மட்டும் பாருங்கள். அதாவது NA தான் இங்கே கொண்டு போகிறோம். NA அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்னு இருக்கும், Z இன்ட்டு M டிவைடட் பை A கியூப் இன்ட்டு டென்சிட்டி தான் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ NA Z இன்ட்டு M டிவைடட் பை A கியூப் இன்ட்டு ரோ. ஓகேங்களா? ஸோ சி ஹியர், இப்போ இசட்டோட வேல்யூ என்ன, 2 இன்ட்டு மாஸ் வந்து 300 டிவைடட் பை A கியூப். ஏவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருங்க, 500 into 10 to the power minus 10 cube. ஓகே, இன்ட்டு டென்சிட்டியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 7.5. ஓகே, ஸோ இதை நீங்கள் மொத்தத்தை ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னா NA ஈக்குவல் டு 2 into 300 600 டிவைடட் பை இது மொத்தத்தை கொண்டு வரும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 125 into 10 to the power 6 into 10 to the power minus 30 into 7.5 இப்படின்னு கிடைக்கும். இது மொத்தத்தையும் கேன்சல் பண்ணால் 0.64 into 10 to the power 24 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா NA அவோகேட்ரா நம்பர் NA ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சிங்கன்னா 6.4 into 10⁻23 கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வேல்யூ ஆஃப் NA. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். See here, the next question. For a simple cubic unit crystal lattice, the angle between the plane, அதாவது 20 plane and the xy plane is, ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் பிட்வீன் த பிளேன், அதாவது காஸ் தீட்டா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா, அதுதான் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு பிளேன் கொடுத்துட்டாங்க, அதோட மில்லர் இண்டிசஸ் வேல்யூ வந்து 0, அதாவது 2, 0, 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பிளேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா xy பிளேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். A வந்து லெஸ் தென் 30 டிகிரி, B வந்து இட் பிட்வீன் 30 டிகிரி அண்ட் 40 டிகிரி, பிட்வீன் 40 டிகிரிஸ் டு 60 டிகிரி இதுக்குள்ளே இருக்கும், இட் இஸ் கிரேட்டர் தென் 60 டிகிரி. ஓகே, த ஆங்கிள், அந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரியாக இருக்குமா, இல்லை செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்தது 30 டிகிரிலேருந்து 40 டிகிரிக்குள்ளே இருக்கும் தீட்டாவோட வேல்யூ. C என்ன சொல்லுதுன்னா 45 டிகிரியிலிருந்து 60 டிகிரிக்குள்ளே இருக்கும். ஆப்ஷன் D வந்து கிரேட்டர் தென் 60 டிகிரி, தீட்டாவோட வேல்யூ மோர் தென் 60 டிகிரிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிவன் பிளேன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிவன் பிளேன் வந்து 2, 1, 0. ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸ்னால் நம்மளுக்கு இன்னொரு பிளேன் வேணும், அந்த பிளேன் தான் XY பிளேன். ஓகேவா? இப்போ நம்ம XY பிளேனை ட்ரா பண்ண போகிறோம். வாட் இஸ் XY பிளேன்? ஓகேங்களா? ஜஸ்ட்டு இது வெரி ஈஸி தான். XY பிளேன்னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0 போட்டிருங்க 1. திஸ் இஸ் ஃபார் XY பிளேன், ஷார்ட்கட். ஓகே, தென் XZ பிளேன் அப்படின்னா எக்ஸுக்கும் இசட்டுக்கும் 0 போட்டுருங்க. அண்ட் YZ பிளேன்னா ஒய்க்கும் இசட்டுக்கும் 0 போட்டுருங்க. இது ஓகேவா? இந்த பிளேன் சப்போஸ் கொஷின்ஸ் வேறு இன்னொரு வெர்ஷன் கேட்கும்போது மாற்றி கேட்கலாம். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது XY பிளேன் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக XY பிளேன்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா சீங்க ஓகே, this is Z, Y and this is X. Okay, in XY plane பார்த்தீங்க அப்படின்னா see here, இதுதான் this is a XY plane, அதாவது Z வந்து மிங்கிலகம் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ this is a XY plane. அப்போது நம்மளுக்கு இதிலிருந்து இன்னொரு பிளேன் என்ன கிடச்சிருக்கு 1, 0, 0 பிளேன் அப்படின்னு. the angle between the two plane அப்படின்னும் போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா cos theta equal to h1 h2 plus k1 k2 plus L1 L2 divided by root of h1 square plus k1 square plus L1 square into root of h2 square plus k2 square plus L2 square. ஓகேங்களா? இங்கே ரெண்டு பிளேன், இன்னொரு பிளேன் என்ன 0, 0, 1 என்ற பிளேன்.
இப்போ வேல்யூஸை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். h1ன்ற வேல்யூனா 2 into 0 plus 1 into 0 plus 0 into 0 divided by root of, okay, root of 2 square plus 1 square plus 0, okay, then into root of 0 square plus 0 square into 1 plus 1. So what we get? Sorry, I think I made a mistake. See, okay, sorry, okay, plane வந்து என்னன்னா 201 நான் மாற்றி எழுதிட்டேன். ஓகே 201, ஓகே. ஸோ பட் நாங்கள் மாற்றி போட்டனால ஆன்சர் சுத்தமாக மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ 2 into 0 கரெக்டாக, இதெல்லாம் கரெக்டாக தான் வரும். லாஸ்ட் பிளேன் மட்டும் என்ன வரும், 1 into 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ 1 into 1 அப்படின்னு வரும். சாரி ஃபார் த மிஸ்டேக். ஸோ 0 plus 0 plus 1 divided by root 2 squared na 4 plus 1 into 0 into 1. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும், 1 by root 5 into root 1. ஸோ இது என்ன எடுக்கலாம், 1 by root 5னே எடுத்துக்கலாம். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 by root 5. ஓகேவா. 1 by root 5ஓட வேல்யூஸ் என்னென்னா 0.45. ஓகேங்களா. தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 0.45. ஓகேவா. 0.45 வேல்யூ வரும். இதோட வேல்யூஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 63.25. இதுதான் இதோட வேல்யூ. அப்போது தீட்டா எவ்வளோ வந்திருக்குன்னா 63.25 டிகிரி. ஓகேவா, இவ்வளோ வந்திருக்கு. ஸோ அப்போ இது என்னது, இட் இஸ் மோர் தென் 60 டிகிரி. எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா, இந்த தீட்டா வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா இட் ஹாஸ் கிரேட்டர் தென் 60. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச தீட்டா வேல்யூ வந்து 63.25 இருக்குது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நானே ஒரு மிஸ்டேக்ஸ், ஓகேவா, என்ன தான் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஐ மேட் அ மிஸ்டேக். பார்த்து எழுதும்போது நான் மாற்றி எழுதிட்டேன். ஓகேவா. ஸோ இது மாதிரி மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் எப்பயுமே கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் சப்போஸ் இப்படி எழுதும்போது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஆன்சர்ஸு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ப்ளீஸ் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். See here, next question. An element exists in two crystallographic modification with FCC and BCC structure. The ratio of the density of FCC and BCC modification of their unit cell, volume of FCC and volume of BCC is. ஓகேவா. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேஷியோஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ரெண்டு கிறிஸ்டலோகிராஃபிக் நடுவில் இருக்கிற ரெண்டு கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கோட வால்யூமுக்கான ரேஷியோ வந்து என்ன அப்படின்றத தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணால் ஃப்ரம் டென்சிட்டியிலிருந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது டென்சிட்டியிலிருந்துன்னா, அதாவது டென்சிட்டி ஆஃப் எஃப்சிசி டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் பிசிசி. ஓகே. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். டென்சிட்டி ஆஃப் எஃப்சிசி அண்ட் டென்சிட்டி ஆஃப் பிசிசி என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு டென்சிட்டிக்கான ஃபார்முலா தெரியும். ரோ ஈக்குவல் டு Z into M divided by A cube into NA. This is a formula. Okay. First for density of FCC. Okay. Density அதாவது density of FCC for FCC structure equal to என்ன சொல்லுவீங்க அப்படின்னா Z into M, where Z ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 4. ஓகேவா. ஸோ 4 into M divided by A cube. A cube இங்கே நம்ம என்ன எழுதணும், வால்யூம் மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். அதாவது VFCC இன்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் இன்டு அண்டு NA வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா. NA. இதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் BCC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டென்சிட்டி 2 இசட்டோட வேல்யூ வந்து 2M டிவைடட் பை இதே மாதிரி வால்யூம் BCC இன்ட்டு NAன்னு எடுத்துக்க போகிறீங்க. புரியுதா. இப்போ இது ரெண்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் சொல்லிட்டு போகிறீங்க. அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது டென்சிட்டி ஆஃப் FCC divided by density of BCC equal to, okay, என்ன கிடைக்கும் 4 into M divided by VFCC into NA, okay,
டிவைடட் பை பிசிசின்னு வரணும். ஸோ பின்னத்துக்குள்ள பின்னமாக இருக்கும்போது இது தலைகீழ போகும் மேலே, அதாவது வி பிசிசி இன்ட்டு என்ஏ டிவைடட் பை 2 இன்ட்டு எம் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? ஓகே, எம்மை கேன்சல் பண்ணலாம், என்ஏவை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது எஃப்சிசி இந்த நம்பர்ஸ் இருக்குது. 1 2 2, 2 2 4. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்குது என்ன அப்படின்னா, see here 2 VBCC divided by VFCC, வால்யூம் ஆஃப் FCC. ஓகே, ஸோ அப்போ இந்த ரேஷியோ என்ன அப்படின்னா, இந்த வால்யூம் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் FCC is equal to 2 into வால்யூம் ஆஃப் BCC. இதுதான் நம்மளுக்கு ரேஷியோ. ஓகேவா? ஸோ VCCயோட வால்யூம் இன்ட்டு 2 into VBCC. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், VBCC equal to VFCC 2VBCC. ஓகே, 2VBCC is equal to 2FCC அப்படின்னு இருக்கு. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா VBCC into 2FCC. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும். டியும் ஏவும் ராங், பி அண்ட் சி. பியில் பார்த்தீங்கன்னா 2BCC equal to VFCC. இதுதான் ரைட் ஆன்சர், கரெக்ட் ஆப்ஷன். ஆர் அதர்வைஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா VBCC டிவைடட், அதாவது VFCC டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். See here, the next question. Okay, 14th question. A crystal A diffracts from 111 and 200 plane, but not from 110 plane. Okay, and while the crystal B diffracts from 110 and 200 planes, but not from 111 plane. Okay, from the above we may conclude that. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டல் ஏ வந்து இந்த ரெண்டு பிளேனை வந்து டைஃப்ராக்ட் பண்ணுது, பட்டு 110 இந்த பிளேனை டைஃப்ராக்ட் பண்ணல. அட் த சேம் டைம் கிறிஸ்டல் பின்னு என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டு பிளேனை டைஃப்ராக்ட்ஸ் பண்ணுது, பட் இந்த பிளேனை அலோவ் பண்ணலாம். ஓகே, அப்படின்னா கிறிஸ்டல் ஏவும் கிறிஸ்டல் பியும் என்ன டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸாக இருக்கும், அதாவது என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் crystal A is a FCC, crystal B is a BCC. செகண்ட் ஆப்ஷன் A வந்து BCC, B வந்து FCC. C வந்து என்ன சொல்லுது அப்படின்னா both A and B both are FCC. D வந்து A and B both are BCC அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, we know very well for FCC. ஓகே, for சரி SCCன்னு எழுதலாம். for simple cubic unit cell, all the values of plane are allowed. ஓகேவா? பிளேனுக்கு எந்த வேல்யூஸ் இருந்தாலும் அது SCCக்கு அலௌட். ஓகே, ஃபார் BCCக்கு ஓகே HKL இதோட ஆட் பண்ண வேல்யூஸ் வந்து ஈவனாக வந்தால் அலௌட். ஓகே, H + K ஓட வேல்யூ ஈவனாக வந்தால். ஃபார் FCCக்கு ஓகே, FCCக்கு என்னென்னா HKL இந்த 3 வேல்யூ ஒன்று ஆல் ஆர் ஆடாக இருக்கணும், ஆர் ஆல் ஆர் ஈவனாக இருக்கணும். ஈவன் இருந்தால் அலோவ் பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் டைஃப்ராக்ட் பண்ணும், அதர்வைஸ் டைஃப்ராக்ட் பண்ணாது. ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் என்ன இல்லை, SCC இல்லை. ஸோ அப்போது நம்ம SCCயை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை, மிச்சம் 2 மட்டும் நமக்கு கன்சிடர் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் பாருங்கள். கிறிஸ்டல் ஏல என்னென்ன பிளேன் இருக்குன்னா 111 200 இருக்குது. ஓகேவா? ஸோ see here, ஃபஸ்ட்டு 111 அண்டு 200 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 111 இந்த மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக இது என்னது, இது ஈவன் நம்பரை கொடுக்கல, கண்டிப்பாக இது என்ன இருக்காது, BCCயே இருக்காது. அப்போ கண்டிப்பாக இது என்னது, FCC. ஓகேவா? ஏன்ற கிறிஸ்டல் வந்து FCCயை ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? இல்லாட்டி இன்னொரு FCC பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா ஆல் த வேல்யூஸ் ஆர் ஆட் ஆர் ஆல் த வேல்யூஸ் ஆர் ஈவனாக இருக்கணும். இதில் பாருங்கள் 3ஓட வேல்யூ ஆடு தான் 111. இதில் பார்த்தீங்கன்னா 3ஓட வேல்யூ ஈவன் தான் 200 ஈவனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்னது, இட் இஸ் அ FCC. ஓகேவா? இதே வந்து கிறிஸ்டல் பிக்கான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, கிறிஸ்டல் பிக்கான பாயிண்ட்டை பாருங்கள், அதாவது 110 200 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட் நம்பர், இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர் மிக்ஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இது FCC கிடையாது, கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும், BCC தான்.
பிசிசியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா 1+1 இது ரெண்டையும் ஆட் பண்ணி அப்படின்னா 1+1+0 இது 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள் 2+0+0 அகைன் நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஈவன் நம்பர்ஸ் கிடைக்குதா 2 ஆட் பண்ணும்போது. ஸோ அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா திஸ் இஸ் அ பிசிசி. ஸோ செகண்ட் கிறிஸ்டல் வந்து பி. ஏன் வந்து இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட் வந்து அலோவ் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எஃப்சிசின்னு சொல்லியிருக்கோம். எஃப்சிசின்னு என்ன பண்ணணும், எல்லாமே ஆடாக இருக்கணும், இல்லை எல்லாமே ஈவனாக இருக்கணும். ஸோ ஏன் வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் வந்து இதை அலோவ் பண்ணல அப்படின்னா இது பாருங்கள் ஆட் பட் 0ன்றது ஈவன். ஸோ அதனால தான் இதை டைஃப்ராக்ட் பண்ணல. அதே மாதிரி இதை பாருங்கள், இதில் 3 என்ன இருக்குது, ஆடாக இருக்குது. இது 3 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3ன்ற வேல்யூஸ் கிடைக்கும். அதனால பிசிசி வந்து அலோவ் பண்ணல. ஏன்னா ஈவன் நம்பர் வந்தால் தான் பிசிசி வந்து அலோவ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணது வந்து கிடைச்ச பாயிண்ட் என்ன, ஏன்ற கிறிஸ்டல் வந்து எஃப்சிசியையும் பின்ற கிறிஸ்டல்ஸ் வந்து பிசிசியையும் ஃபாலோ பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். ஓகே, வெரி சிம்பிள் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ 14 கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் கொஸ்டின் இஸ் 15th கொஸ்டின். So this is our 15th question, last question. The structure of obtained when all the tetrahedral holes are occupied in a FCC structure. It of the type. ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோன்னா எந்த ஸ்ட்ரக்சரில் ஆல் த டெட்ராஹெட்ரல் ஹோல்ஸ் வாய்ட்ஸ் ஆர் ஆக்குபைட் பை த அயான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு தியரிட்டிக்கலான கான்செப்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். அது நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடில் சோடியம் அயான் எங்கே இருக்கும், 8% தான் ஆக்டாஹெட்ரல் வாய்ட். ஓகே, அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. அதேமாதிரி இது என்ன ஃபார்ம் பண்ணும், எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டாஹெட்ரல் வாய்ட் இங்கே கொடுத்துருக்குது என்ன, டெட்ராஹெட்ரல் வாய்ட். ஸோ அப்போ கண்டிப்பாக சோடியம் குளோரைடு கிடையாது. நெக்ஸ்ட் சீசியம் குளோரைடு. சீசியம் குளோரைடு கேன் ஃபார்ம் பிசிசி. ஸோ கண்டிப்பாக இதுவும் கிடையாது. ஓகேங்களா? தென் ரிமைனிங் இருக்குது இது ரெண்டும் தான். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸில் இருக்கக்கூடியது தான். ஓகேவா? பட் ZnS ஜிங்க் பிளண்ட் வந்து எங்கே இருக்குன்னா half of the tetrahedral voidsல இருக்கும். அதாவது அல்டர்னேட்டிவாக இருக்கும். ஓகேவா? அல்டர்னேட்டிவாக இருக்கும். பட் கால்சியம் ஃப்ளூரைட் CaF2 இதில் பார்த்தீங்க அப்படின்னா all the tetrahedral voids are occupied. ஓகே, ஸோ கொஸ்டினில் என்ன கொடுக்குறோன்னா ஆல் த டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆக்குபைட் ஆகிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ZnSல ஒன்லி half of தான் இருக்குது அமங் த டூவில். விச் ஒன் இஸ் ரைட் ஆன்சர்? ஸோ டேரெக்டாக கேட்டால் ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இதுக்கு முன்னாடியும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம கிளாஸ்லேயே வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்கு நியர்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு டைப்பில் இருந்துச்சு. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடான கான்செப்டில் இருந்த மாதிரியே இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான். டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ்ன்றது நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் இந்த ரிப்பீட்டடாக இந்த 30 ப்ராப்ளம்ஸை கூட ஒர்க் அவுட் பண்ணால் கூட போதும். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஓகேவா? அதுவும் நான் கொடுத்த நோட்ஸ் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாமே ஜூரிங் மை ப்ரிப்பரேஷன் டைமில் நான் எடுத்த நோட்ஸை தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து எந்த கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டெய்லியும் படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு யூனிட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஐ ஹாவ் ஒன் சஜஷன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீக் கம்மிங் சண்டே யூ ஹாவ் அ டெஸ்ட் சீரீஸ் ஆன் சாலிட் ஸ்டேட். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே அந்த டெஸ்ட் சீரீஸை ஸ்கிப் பண்ணாமல் எழுதுங்க. எப்பயுமே டெஸ்ட் சீரீஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட்லேருந்து கிடைச்சக்கூடிய ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் த டெஸ்ட் சீரீஸ் கைஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா இது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நான் எடுத்த ஃபஸ்ட்டு சாப்டர். ஓகேவா? ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஒன்று எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்படி இல்லாட்டி வீடியோஸ் கீழே வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். சரிங்களா? இதை பற்றின ஒரு ஃபீட்பேக் வந்து எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது எனக்கு மோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இன்ஆர்கானிக் நல்லாவே எடுத்தேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வேணும். ஸோ அதனால் ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ் இன் யுவர் கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆல் த வெரி பெஸ்ட். If you have any doubt means please text me anytime.
Okay, thank you so much. Love you all.